கூப்பிட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து முதல் வியாபாரம் முடிந்து விட்டது. இரண்டாவது வியாபாரம். நம் நாட்டினுடைய பிரதமர் எழுந்தார். எழுந்து இப்படி வணங்கினார். சிடவுன் சிடவுன், எதுக்காக எழுதுறீங்க, உட்காருங்க அப்படின்னா. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, இந்த அபுதாபி நாட்டில் எங்களுடைய இந்தியாவிலிருந்து சகோதர சகோதரிகள் எல்லாம் அதிகமாக உங்கள் நாட்டிலே வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுங்கள் என்று சொன்னார். கோயிலை கட்டி கொடுக்கணும். எங்கப்பா அப்படின்னாரு. இங்கத்தான். எங்கே வந்து என்ன கேட்குறீங்க? இன்னொரு 4,50,00,000 ஒப்பந்தம் போடுங்க, வியாபார ஒப்பந்தம் கையெழுத்து போடுறேன். நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்தீங்களே அபுதாபிக்கு, எங்கேயாவது ஒரு கோயிலை பார்த்துருக்கிறீங்களா? அரபு தேசத்தில் பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி கோயில் கட்டுவது? இல்லை இல்லை, எப்படியாவது ஒரு கோயிலை கட்டித்தாருங்கள். அபுதாபி மன்னன் கேட்டான், உங்களுடைய நாட்டில் அதிகமான கடவுள், ஏகப்பட்ட கடவுள், மனாவரியா இருக்குதப்பா கடவுள், எந்த கடவுளுடைய கோயிலை கட்டுவது என்று கேட்டார். ஏதாவது ஒரு கடவுளுடைய கோயிலை கட்டுங்கள் என்று சொன்னார். டாக்டர் துர்காராவ் நம் நாட்டுடைய பிரதமருடைய ஆலோசகர், முதன்மையானவர், பன்மொழி புலவர், 7 மொழி தெரியவர். அவரிடத்தில் லிஸ்ட் கொடுக்கப்பட்டது, அதை எடுத்து கொடுத்தார்கள். பார்த்தான். முதல்ல வெங்கடேச பெருமாள், அதுக்கப்புறம் விநாயக பெருமான், முருகப்பெருமான், அங்காளம்மா, காளியம்மா, பொன்னியம்மா, பச்சையம்மா, கருமாரி அம்மா, கடைசியில் சிவபெருமான். கடைசியிலே சிவபெருமான். ஒரு செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். என்னுடைய அந்த 28 கடவுள் எல்லாம் சொல்ல முடியாது, நேரம் கிடையாது. முதற் கடவுள் யாருன்னா வெங்கடேச பெருமாள். அப்படியே காட்டிட்டு வந்தான். கடைசி யாருப்பா? சிவபெருமான். இவர் ஏன் பாம்பை கழுத்தில் போட்டுக்கிறாருன்னு கேட்டான். பாம்பை எதுக்கு கழுத்தில் போட்டுக்கிறார்? அது நாகாபரணம் என்று சொன்னார்கள். அப்படியா? இது என்னப்பா நெற்றியில் பெற? இது எங்களுக்கு தானே சொந்தம். பிறை இருக்கிறதே அது எங்களுக்கு தானே சொந்தம். ரம்ஜானுடைய மாதம் வந்து விட்டால் நோன்பை நோக்க வேண்டும் என்று சொன்னால் பிறையை பார்க்க வேண்டும். பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் பிறையை பார்க்க வேண்டும். இவரையே இந்த பிறையை எங்க வச்சிருக்கிறாரு என்று கேட்ட பொழுது துர்காராவ் சொன்னார், இவர் பிறையை, சந்திரனை தன்னுடைய நெற்றியிலே வைத்திருக்கிறார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அப்படியா? இவர் இதை வச்சிருக்கிறார். சரி, வேற என்னப்பா சொல்றாரு இவர்? இவர் பேர் சிவபெருமான். இவரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? இவர் என்ன சொல்றாருன்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அப்படியா? இமை பொழுதும் கடவுளை மறக்கக்கூடாதுன்றாரா? திருக்குறான்ல அல்லாஹ் கூட அதான் சொல்றான், என்ன மறக்காதடா, இமை பொழுதும் மறக்காதன்றான். சரியா இருக்குதே. வேற என்ன சொன்னார்? ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கை என்று சொன்னார். ஏகன் என்று சொன்னால் இறைவன் ஒருவன், அநேகன் என்று சொன்னால் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான். அப்படியா சொன்னாரு? திருக்குறான் கூட அதானே சொல்லுது, இறைவன் ஒருவன் தான் எல்லா உயிரிலும் இருக்கிறான். வேற என்ன சொல்றாரு இவரு? அடக்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இத்தி தண்ணின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி, தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இவருக்கு தென்னாட்டில் சிவன் என்று பெயர், எல்லா நாட்டவருக்கும் இறைவன் என்று பெயர் என்று சொன்னார். அப்படியா? கற்றா கோயிலனம். கட்டி முடிக்கப்பட்டது சிவாலயம். சேர பெருமாள் நாயனார் போட்ட வித்து, முத்திக்கொரு வித்து குருவர மோட்சமடைந்து விட்டது. அந்த அபுதாபி நகரத்திலே கோயில் கட்ட முடியுமா? நம்ம நாட்டில் கட்டலாம், சர்வசாதாரணம். 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்து முத்தி அடைந்தார் மாணிக்க வாசகர். முத்தி அடைந்தாரே மாணிக்க வாசகர், அவருடைய வித்தி அது. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய, இதுதான் வித்து.